ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. என்ன இவங்க தக்காளி, பூ இதை காமிச்சிட்ருக்காங்களே என்னன்னு தெரியலன்னு பார்த்துட்ருக்கீங்களா? ஆடி மாத குலதெய்வ கோவில் பொங்கல் வைக்கிற திருவிழா தாங்க பார்க்க போகிறோம். அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருந்த சமையல் எல்லாமே அக்கா தாங்க செஞ்சாங்க. காலையில் டிஃபனு, சாம்பார், சிக்கன் கிரேவி, இப்போ செஞ்சிட்ருக்கிறது மட்டன் கிரேவிங்க. ஃபஸ்ட்டில் இருந்தே எடுக்கலான்னு நினச்சா கவர் பண்ண முடியல. மட்டன் கிரேவி வச்சதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் எக்கு பாயில் பண்ணி வச்சாச்சு. சாதம், ரசம், பாயசம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லோரும் குளிச்சுட்டு ஒவ்வொருத்தராக ரெடியாக ஆரம்பிச்சிட்டோங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லோரும் போகலான்னு நினச்சோன்னாங்க, ஆனால் முடியல. அதனால் பொங்கல் வைக்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும் போகட்டும், அதுக்கப்புறம் போயிட்டு பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அண்ணி அவங்கக்கிட்ட வந்து பொங்கல் கூடையை வந்து ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். அவங்க போயிட்டு எல்லோரும் கூடவும் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு அங்கே கோவில்கிட்ட ரெடியாக இருந்தாங்கங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கோவில்கிட்ட போகிறதுக்கு நாங்களும் கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு திருவிழாக்கள்னால் தான் நாங்கள் எல்லோரையும் பார்க்க முடியும். சொந்த பந்தம் எல்லோரும் வருவாங்க, எல்லாருக்கிட்டையும் பேச முடியும், பார்க்க முடியும். கேலியும் கிண்டலுமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்க. உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் தம்பியோட பையனுக்கு இடைக்கடை போட வேண்டியது இருந்தது. அதை போட்டுட்டு அப்புறம் மொட்டை அடித்தாங்கங்க. மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பம்பை உடுக்க வச்சு அடித்து சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு பொங்கல் கூடையை வந்து எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது தாங்க இடைக்க போட்ட காசு. அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஒரே யாருக்கிட்டேயுமே போகலை. அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டையை அடித்து செஞ்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்தோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் நாடகக்காரங்களுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு பரிமாறிட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் நாடகத்துக்கு கிளம்பி போயாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.